Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் Smilewithgg. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஆச்சி பானிபூரி கிட் யூஸ் பண்ணி பானிபூரி வந்து எப்படி வீட்டிலே செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச பானிபூரியை கடையில் போய் வாங்கி சாப்பிடணும்னு இல்லை, இந்த பானிபூரி கிட்ட வச்சு நம்ம வீட்டிலே செய்யலாம். சரி, எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாங்க. இந்த பானிபூரி கிட்டோட விலை வந்து 40 ரூபாங்க. இதில் வந்து 24 பானிபூரி இருக்கும். இதிலையே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க எப்படி செய்கிறதுன்னு. அதில் வந்து ஒரு 4 பேக்கெட் வருங்க. ஃபஸ்ட்டு பேக்கெட் வந்து இதுதான், இதுக்குள்ளே தான் பானிபூரி இருக்கும். அடுத்து வந்து பேக் 2, இதில் வந்து புளிச்சட்னி இருக்குங்க, ஸ்வீட் புளிச்சட்னி இருக்கும். அடுத்து வந்து பேக் 3, இதில் வந்து மின்ட் சட்னி பேஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து மசாலா கொடுத்துருப்பாங்க, பொட்டேட்டோ மேலே போகிறதுக்காக மசாலா கொடுத்துருப்பாங்க. இதை யூஸ் பண்ணி தான் நம்ம பானிபூரி பண்ண போகிறோங்க. அடுத்து பானிபூரி ஸ்டஃப் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து நான் இங்கே ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேங்க. இதை வந்து கட் பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா இதை நல்லா மசிச்சுக்கோங்க இந்த மாதிரி. அடுத்து வந்து நான் கொஞ்சம் ஆனியனும் ஒரு பெரிய வெங்காயமும் கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தலையும் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஆனியன் வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை வந்து இந்த உருளைக்கிழங்கோட போட்டுக்கிட்டேன். அதோடு வந்து நம்ம சீசனிங்க்கு கொடுத்துருக்க இந்த மசாலாவை வந்து இதோட போட்டுக்கலாங்க. இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பொட்டேட்டோ ஸ்டஃப் வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து நம்ம கொடுத்துருக்க பேக்கெட்லாம் கட் பண்ணி பவுலில் மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மின் சட்னியை வந்து பவுலில் வந்து மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு அதில் வந்து 250 ml அளவுக்கு வாட்டரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லைங்க. ஜஸ்ட் அந்த சட்னியை மட்டும் போட்டு 250 ml அளவுக்கு நார்மல் வாட்டரை நீங்கள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து கொடுத்துருக்க ஸ்வீட் புளி சட்னியும் வந்து ஒரு பவுலில் வந்து மாற்றி வச்சுக்கலாங்க. இதுக்கு தண்ணிலாம் ஆட் பண்ணக்கூடாதுங்க, அப்படியே வந்து மாற்றி மட்டும் வச்சுக்கோங்க பவுலில். அவ்வளோதான், நம்ம பானிபூரி பண்ணுறதுக்கு தேவையானதெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து பூரி வந்து ரெடி பண்ணணும். அதுக்கு வந்து பூரி பாக்கெட்டை பிரித்து கொட்டிக்கலாம். இதில் வந்து 24 பூரி இருக்குங்க. இதை வந்து ஒரு எண்ணெய் காய வச்சு சட்டியில் போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. எண்ணெய் வந்து கம்மியான சூட்டில் தாங்க இருக்கணும், மிதமான சூட்டில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லைனா வந்து பூரி வந்து கரிஞ்சிரும். அதனால வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வேண்டாம். இதே மாதிரி மற்ற எல்லா பூரியுமே பொரித்து எடுத்துக்கலாங்க. இதில் 24 பூரி கொடுத்துருக்காங்கங்க. ஆனால் ஒரு சிலது என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா தட்டையாக போயிடுச்சுங்க. மேக்ஸிமம் எல்லாமே புஸ்ஸுன்னு வந்துருச்சுங்க. ஆனால் 1-2 வந்து எனக்கு தட்டையாக தான் போயிடுச்சு, எல்லாமே புஸ்ஸுன்னு வரல. பூரி எல்லாத்தையும் பொரித்து எடுத்தாச்சுங்க. பானிபூரி வந்து செட் பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஒரு பூரி எடுத்துகிட்டு அதை வந்து கட்டை விரலால் இப்படி வந்து சென்டரில் வந்து ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. அதில் வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்க பொட்டேட்டோவை ஃபஸ்ட்டு வந்து உள்ளே வச்சுக்கலாங்க. அடுத்து வந்து ஸ்வீட் டேமரின் சட்னி இருக்குது இல்லைங்களா, அதை வந்து நெக்ஸ்ட்டு வச்சுக்கலாம். கொஞ்சமாக வச்சுக்கோங்க, ஏன்னா இது வந்து ரொம்ப புளிப்பாக இருக்கும், அதனால் கம்மியாகவே வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த மின்ட் சட்னி வாட்டரை வந்து இதுக்குள்ளே வந்து ஊற்றிக்கோங்க. அடுத்து வந்து தேவைன்னா இன்னும் கூட கொஞ்சம் பொட்டேட்டோ எடுத்து இதுக்கு மேலே வச்சு சாப்பிட்லாங்க. இந்த மாதிரி எல்லா பூரியும் பண்ணி வச்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்ம வீட்டிலே வந்து ஈஸியாக செய்யக்கூடிய பானிபூரி வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். மசாலா மட்டும் கொஞ்சம் காரமாக இருக்க மாதிரி இருந்துச்சுங்க. அதுக்காக இன்னொரு உருளைக்கிழங்கு கூட நீங்கள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா காரம் வந்து ஈக்குவல் ஆகிடுங்க. மற்றபடி கடையில் சாப்பிட்ற மாதிரி இந்த பானிபூரி வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.